ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பாட வந்திருக்கக்கூடிய பர்ஃபார்மருடைய பவர் அந்த அளவுக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அதாவது அபிஷிகா அண்ட் திவினேஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பின்னாடி ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் கடந்து வந்தாங்க அப்படின்ற விஷயத்த இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் சூப்பரான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் இன்னொரு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக சீத்தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னால் சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குட்டீஸ்க்கான காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வாரமும் என்ன ரவுண்ட் இருக்கும், என்னதான் பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட் மேலே யார் அதிக ஃபேன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த வாரம் டபுள் ட்விஸ்ட் கொடுத்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. அதாவது இதுக்கு முந்தைய சீசனில், அதாவது சீசன் 4ல் டைட்டில் வின்னர் அதாவது ஆனவர் தான் திவினேஷ் சொல்லலாம். அவரும் ப்ளஸ் இந்த வாரம் ரொம்பவே ஹை டஃப் காம்படிட்டராக இருக்கக்கூடிய அபிஷேகாவும் சேர்ந்து தான் பாட்டு பாடியிருப்பாங்க. இவங்க கடந்து வந்த பாதைகள் விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் அந்த பசங்க பாடினாங்கன்ற விஷயத்த ஜட்ஜஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் விஜேபி பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் பிரகாஷ் சார் மெயினாக ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 5 சீசன் 6 சீசன் கழிச்சு தான் திவினேஷ் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க வருவாங்க அப்படின்றத நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா திவினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக பாட்டை வந்து பாடுறது வந்து கற்றுக்க கிடையாது. பட் இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக பாடினாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீசன் முடிகிறதுக்குள்ள அடுத்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா திவினேஷ் மாதிரி எங்களுக்கு அபிஷேகா கிடைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பாடுறாங்க அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கூட இருக்கக்கூடிய சீனியர்ஸ் சார் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஸோ அபிஷேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்க அம்மா சொல்லி கொடுத்து ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பாடினாங்க. அந்த பாட்டை கேட்டதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே இவங்களுக்கு வந்து ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் அது அவருக்கு உங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த 2 பசங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. இன்னமும் கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபியூச்சரில் இவங்க ரொம்பவே நல்லா வருவாங்கன்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி சீனிவாசன் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவினேஷ் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அபிஷேகாவும் வந்துட்டாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ இவங்க 2 பேரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யார், அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவங்கள தான்ப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.